கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் முதல் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நியாய தீர்ப்பின் தண்ணீர் நோவாவை தொட முடியவில்லை. இந்த உலகத்திலே மற்றும் ஒரு நியாய தீர்ப்பின் நாள் வரப்போகிறது. அது அக்கினியினால் வரப்போகும் நியாய தீர்ப்பு என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 34ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் முதல் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தருடைய முகம் யாருக்கு விரோதமாக இருக்கிறது? தனது எதிராளிகளை குறித்து தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபித்த பின் தொடர்ந்து தாவீது கர்த்தரிடத்தில் என்ன ஜெபிக்கிறார்? வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, அருமையான அம்மா, ஐயா, மீண்டுமாய் இவ்விதமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வரை சிந்தித்தோம். முதல் 10 வசனங்களிலே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை குறித்து பகிர்ந்து கொண்ட தாவீது தான் கற்றுக்கொண்டவைகளிலிருந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறார். வாசிக்கிறேன். சங்கீதம் 34, 11, 12 வசனங்கள். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? இன்றைக்கு உலகத்திலே மிக குறைவாய் காணப்படும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அது கர்த்தருக்கு பயப்படுதல் தான். ஆனால் தாவீது எனக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். இந்த 2 காரியங்களும் ஒரே சீராய் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 34, 13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இது நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாயிருக்கிறது. வசனம் 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்மை படைத்து பாதுகாத்து வருகிற நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். பல வேளைகளிலே நாம் எதிர்பார்க்கும் விடையை அவர் நமக்கு கொடுக்கிறதில்லை. சில வேளைகளிலே நாம் கேட்கும் காரியங்களுக்கு அவர் இல்லை, வேண்டாம் என்னும் பதில் கொடுக்கிறார். எது சிறந்தது, எப்பொழுது சிறந்தது என்பதை அவரே அறிந்திருக்கிறார். சங்கீதம் 34, 16. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. என்று சிலர் தங்களுடைய மனைவியையும் அன்பு குழந்தையையும் விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஒரு கள்ளனாகவோ கொலைகாரனாகவோ மாறுகிறார்கள். பல காலங்களுக்கு பின்னர் வீட்டிற்கு வரும்பொழுது குழந்தை வியாதியாயிருக்கிறதை பார்க்கிறார்கள். படுக்கையின் அருகே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கதையை ஒருவர் சொல்வார் என்றால் கேட்கிற பலர் அதை குறித்து மிக உற்சாகத்தோடு கவனிக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இது உற்சாகம் தரும் காரியமா? இல்லை. ஏனென்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். இப்படிப்பட்ட மனிதனுடைய ஜெபத்தை நான் கேட்பதில்லை என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் முதலாவது கர்த்தரிடத்திலே சென்று பாவத்தை அறிக்கை செய்து ரட்சிப்பை கேட்கலாமே ஒழிய மற்ற காரியங்களை கேட்க அவனுக்கு உரிமை இல்லை. அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது கூட அல்ல, தேவன் மன்னிப்பை வைத்திருக்கிறார். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் தன்னுடைய பாவத்தை உண்மையாய் உணர்ந்து அவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தன்னுடைய பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து விட்டார் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் அவனுக்கு மன்னிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 34, 18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஒரு மனிதன் தானாகவே தன்னை தாழ்த்துவான் என்றால், நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு கர்த்தரண்டை வருவான் என்றால், அவரை இரட்சகராக விசுவாசிப்பான் என்றால் கர்த்தர் அவனுக்கு சமீபத்தில் இருக்கிறார். குடும்பத்தை விட்டு ஓடிப்போய் குழந்தை வியாதியாயிருப்பதை அறிந்து ஓடி வரும் மனிதன் முதலாவது தனது பாவத்தை கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒத்துக்கொள்வான் என்றால்
அவனை மன்னிக்கிற ஆண்டவர் அவன் குழந்தைக்காக அவன் செய்யும் ஜெபத்தையும் கேட்கிறவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இந்த உலகத்திலே யாரும் துன்பங்களுக்கு விதிவிலக்கல்ல. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருப்போம் என்றால் தேவனுடைய விடுதலையின் கரத்தை நாம் எதிர்பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயிலே இருக்கட்டும். 21ஆம் வசனத்திலே தீமை துன்மார்க்கனை கொல்லும் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அன்று இயேசு கிறிஸ்துவை உலகம் பகைத்தபடியினாலே அவரை பின்பற்றுகிறவர்களையும் உலகம் பகைக்கிறது. அவர் நீதிமானாக்கினவர்களையும் உலகம் பகைக்கிறது உண்டு. வசனம் 22, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இது உற்சாகமூட்டும் ஒரு வசனமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் 35ஆம் சங்கீதத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த சங்கீதமும் தாவீது சவுலால் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கான ஒரு பின்னணி 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவனுக்கு எதிரானவர்களையும் நீதிமான்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் நியாய தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று தாவீது ஜெபிப்பதாய் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜெபத்தை கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிறவர்கள் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக பேசவில்லை என்று கூறுவார்கள். என்றாலும் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையிலே சொல்லும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள் என்று கூறினார். இந்த நியாயத்தை செய்ய அந்த நியாயாதிபதி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் இறுதியில் அந்த விதவை நியாயத்தை பெற்றுக்கொண்டாள். இது எதிர்மறையான ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். தேவன் ஒரு கடின இருதயமுள்ள நியாயாதிபதி அல்ல. அவர் கிருபை உள்ளவர், அற்புதமானவர். தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய துக்கமான காரியங்களை அவரிடத்திலே நாம் எடுத்துச் செல்லலாம். அவர் நமக்கு நியாயம் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கவனிங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டாம். அதை கர்த்தருடைய கரத்திலேயே பூரணமாய் ஒப்படைப்போம். அவர் சரியான காரியத்தை சரியான நேரத்திலே சரியான விதமாய் செய்து முடிப்பார். பல கர்த்தருடைய பிள்ளைகள் இதை செய்திருக்கிறார்கள். கர்த்தர் எப்படி அவர்களுக்காக செயல்பட்டார் என்பதையும் அனுபவித்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கூட அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். இல்லை என்றால் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை கர்த்தருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுங்கள். நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதிய பொழுது துன்பத்தின் மத்தியிலே இருந்தார். சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தார். என்றாலும் சவுலை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்த போதும் அதை செய்ய அவர் மறுத்து விடுகிறார். தாவீது தனது ஜீவனை தப்ப விட்டான் என்பதை சவுல் அறிந்தார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜ்யத்தை தாவீதுக்கு கொடுக்க போகிறார் என்பதை சவுல் அறிந்து அறிக்கையிட்டார். மேலும் தன்னை விட தாவீது நீதிமான் என்றும் அறிக்கை செய்தார். என்றாலும் தொடர்ந்து தாவீதை ஒரு எதிரியைப் போல வேட்டையாடி கொண்டிருந்தார். தாவீதின் இந்த ஜெபமானது தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஜெபம் மட்டுமல்ல, இது தீர்க்க தரிசன ஜெபம் என்றும் சொல்லலாம். தாவீதின் பாடுகளும் துன்பங்களும் மீதம் இருக்கப் போகும் இஸ்ரவேல் ஜனங்களின் மகா உபத்திரவ கால துன்பத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. நீதி வேண்டும் என்று குரல் எழுப்புவதிலே பயனுண்டு. இயேசு கிறிஸ்து 2வது முறை வந்து அவர்களுக்கு நீதி செய்ய போகிறார். சங்கீதம் 35 4-5 வசனங்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக, அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. கவனித்தீர்களா? தன்னுடைய பிரச்சனையை கர்த்தருடைய கரத்திலே தாவீது ஒப்புக் கொடுக்கிறார். இங்கேதான் 2வது முறையாக கர்த்தருடைய தூதன் என்னும் வார்த்தையை பார்க்கிறோம். முதல் முறை
34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்த்தோம். மீண்டுமாக நான் கூற விரும்புகிற காரியம், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்று சொன்னால் அது உலகத்திற்கு மனிதனாக வருமுன் இருந்த குமாரனாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரே விடுதலை செய்கிறவராயும் அவரே நியாய தீர்ப்பை நடத்துகிறவராயும் இருக்கிறார். சங்கீதம் 35 6 முதல் 8 வரை வாசிக்கிறேன். அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. இது ஒருவேளை கொடூரமானதாய் தெரியலாம். இன்று ஒரு கிறிஸ்தவன் இவ்வாறு ஜெபிக்க தேவையில்லை. ஏனென்றால் அவனுடைய பிரச்சனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே தீமை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போவதில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் தவறானது. அவர் நிச்சயமாய் செயல்படுவார். தனது நியாயத்திலே நீதியிலே அவர் செயல்படுவார். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். நம்முடைய கடமையை நாம் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை மிகச் சரியாக அவர் செய்து முடிப்பார். தனது எதிராளிகளை குறித்து தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபித்த பிறகு தொடர்ந்து என்ன ஜெபிக்கிறார் கவனியுங்கள். சங்கீதம் 35 9 10 வசனங்கள். என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். இந்த குறிப்பிட்ட காலத்திலே தாவீது மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதனாய்த்தான் இருந்தார். இவ்வாறு சவுலுக்கு பயந்து அலைந்த காலங்களிலே கடன்களாலே பாதிக்கப்பட்டவர்கள், அழுத்தங்களின் மத்தியிலே வாழ்ந்தவர்கள், திருப்தி இல்லாமல் இருந்தவர்கள் பலர் வந்து தாவீதோடு கூடிக்கொண்டார்கள். அவர்கள்தான் தாவீதின் குழுவிலே இருந்தவர்கள். இந்த கடினமான அனுபவத்தை அவர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். என்றாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனின் கைக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார் என்று தாவீது உறுதியோடு கூறுகிறார். வசனம் 16. அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோட சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரர் என்று சொல்லும் பொழுது அந்நாட்களிலே விருந்து வீடுகளிலே விருந்தாளிகளை மகிழ்விப்பதற்காக வேடிக்கை செய்கிறவர்களை குறிக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதியிலே சவுலுக்கு தப்பி தாவீது ஓடுவதை குறித்து கேலி செய்கிறவர்களை இது குறிக்கிறது. ஒருவேளை என்ன கூறியிருப்பார்கள்? பெரிய கோலியாத்தை கொண்டான், ஆனால் சவுல் ராஜாவுக்கு இப்படி பயப்படுகிறானே என்று கேலி செய்திருப்பார்கள். இன்றைக்கும் மாயையான பரியாசக்காரர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். திருச்சபையிலேயும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் திருச்சபையின் சாட்சியை கெடுத்து போடுகிறார்கள். சபை கிறிஸ்துவின் மணவாட்டியாயிருக்கிறது. தேவன் இன்னமும் சபையை குறித்த ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். திருச்சபைகளை சுத்தம் பண்ணும் ஊழியர்கள் தேவை. நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. திருச்சபைக்குள்ளே நடக்கிற காரியங்களை குறித்து நாம் நிதானித்து நியாயமற்ற காரியங்களை அகற்ற வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் கேலி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். பொய்யான காரியங்களை அவர்கள் கூறுவார்கள். ஆனால் பயபக்தியோடு அவர்கள் செய்வது போல செயல்படுவார்கள். அவர்கள்தான் மாயக்காரரான பரியாசக்காரர். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, நீதிமான்கள் குறை சொல்லப்பட்டாலும் கேலி செய்யப்பட்டாலும், ஏன் அவர்கள் துன்பப்பட்டாலும் பாடுபட்டாலும், அவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்களுடைய பாடுகளை குறித்து மகிழ்ச்சி அடைந்தாலும் இறுதியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீதிமான்களுக்கு பங்கு உண்டு. சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆம் பிரியமானோர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தமக்கு ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சுகத்தை விரும்புகிறவர். அவர்களுக்காக அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இறுதியாக நம்பிக்கை துணியோடு இந்த சங்கீதம் நிறைவடைகிறது. சங்கீதம் 35:28. என் நாவு உமது நீதியையும்
நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எதிராளிகளால் உங்களுக்கு துன்பங்களும் வருத்தங்களும் வந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய நாவு கர்த்தருடைய நீதியையும் நாள் முழுவதும் அவருடைய துதியையும் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கட்டும். இப்பொழுது நாம் 36ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இது துன்மார்க்கரை குறித்து சொல்லும் ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பிலே தாவீதை கர்த்தருடைய தாசனாகிய தாவீது என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் கேடான மனிதர்களின் இருதயத்தை காட்டுகிறது. நீங்கள் ஒருவேளை இதை நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒவ்வொரு மனித இருதயமும் கேடானதாகவே இருக்கிறது, துன்மார்க்கமானதாகவே இருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இருதய வியாதிக்கு கர்த்தர் ஒரு வைத்தியத்தை வைத்திருக்கிறார். சங்கீதம் 36:1. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இதற்கு காரணம் என்ன? மனிதனுடைய பழைய சுபாவம் அவனுக்கு உள்ளேதான் இருக்கிறது. அதுதான் ஆதாமின் சுபாவம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து எழுதியிருக்கிறார். இது துன்மார்க்கரை குறித்த ஒரு வெளிப்பாடு. மனுஷனுடைய பழைய சுபாவம் மனுக்குலத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனசாட்சியே உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், உங்கள் மனசாட்சி உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். நீங்கள் செய்தது சரியா தவறா என்பதை உங்கள் மனசாட்சி சொல்லும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வழிகாட்டியாய் இருப்பாராக. நீங்கள் தவறு செய்த உடனே உங்களை குத்தி காட்டுவதுதான் உங்கள் மனசாட்சி. சங்கீதம் 36:2. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். மேத்யூ ஹென்றி என்ற வேத பண்டிதர் கூறும்பொழுது, பாவிகள் தங்களைத்தாங்களே அழித்து கொள்வார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் தங்களைத்தாங்களே ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை என்றால் சாத்தானும் அவர்களை ஏமாற்ற முடியாது. ஆனால் அவர்கள் அப்படி அவர்களையே ஏமாற்றிக் கொள்வது நீடித்திருக்குமா? என்றைக்கும் நீடித்திருக்குமா? இல்லை. வசனம் என்ன சொல்கிறது? அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். தான் செய்யும் காரியம் சரியானதல்ல என்று தன்னுடைய அக்கிரமத்தை குறித்தே அருவருக்கும் நாள் வருகிறது. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்தியமாய் தங்களுடைய அக்கிரமத்தை குறித்தே அருவருத்து கொண்டிருப்பார்கள். அதுவே அவர்களுடைய சரீரத்திற்குள்ளேயே நரக வேதனை தரும் ஒரு எண்ணமாயிருக்கும். சங்கீதம் 36:3. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது, புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். இன்றும் பலர் தங்கள் வாயை திறந்தாலே வஞ்சகமான வார்த்தைகளையே பேசுகிறவர்களாயிருக்கிறார்கள். தீமையான காரியங்களை குறித்தும் எப்படி தீமை செய்யலாம் என்பதை குறித்துமே அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். சிலர் பொது இடங்களிலே தங்களுக்கு அன்பான மனைவியோடும் பிள்ளைகளோடும் பேசும்பொழுது கூட அவருடைய வார்த்தை கேட்க முடியாத வார்த்தைகளாய் இருக்கிறது. சங்கீதம் 36:4. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். துன்மார்க்கன் தனது படுக்கையிலே இரவிலே படுத்திருந்தாலும் அடுத்த நாள் எந்தெந்த தீமையான காரியங்களையெல்லாம் செய்யலாம் என்பதை குறித்தே யோசித்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். இது உண்மையாகவே ஒரு பயங்கரமான காட்சிதான். இப்பொழுது தேவனை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 36:5-7 வரை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும்
உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். இது எவ்வளவு அழகான அருமையான வார்த்தைகள் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் மனிதன் புறக்கணிக்கிறான். இப்படிப்பட்ட அருமையான தெய்வத்திற்குத்தான் அவன் பயப்படாமல் இருக்கிறான். துன்மார்க்கர் இப்படிப்பட்ட தேவனை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். அவருடைய செட்டின் கீழே இருப்பது என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அங்கேதான் நீதிமான்கள் பாதுகாவலாய் தங்குகிறார்கள். கர்த்தருடைய செட்டையை குறித்து யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். யாத்ராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய செட்டையின் கீழ் பாதுகாவல் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, தேவனுடைய அன்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவும் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது இதே கரிசனையோடு தான் அவர் பேசினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இப்படிப்பட்ட அருமையான ஒரு தெய்வத்தை தான் இன்றைக்கு உலகத்திலே பலர் புறக்கணிக்கிறார்கள். சங்கீதம் 36, 11, 12 வசனங்கள். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். தொடர்ந்து கர்த்தர் தனக்கு கிருபையையும் இரக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு கொடுத்தால் தான் துன்மார்க்கரின் கையின் கீழே விழப்போவதில்லை என்றும் தாவீது ஜெபிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் இவ்வாறு தான் ஜெபிக்க வேண்டும். துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய கைக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது சங்கீதம் 37 நாம் பார்ப்போம். எதிர்கால ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே பார்க்கிறோம். இதுவும் தாவீதின் சங்கீதம்தான். இது தாவீதின் அனுபவமாயிருந்தாலும் எதிர்காலத்திலே மீதமிருக்கும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படும் ஒரு வாக்கு தத்தமாய் இது இருக்கிறது. எபிரேய மொழியிலே இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்களால் துவங்குகிறதா இருக்கிறது. 37ஆம் சங்கீதத்திலே 40 வசனங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் 2 வாக்கியங்கள் ஒரே எபிரேய எழுத்துக்களை கொண்டு ஆரம்பமாகிறதா இருக்கிறது. அதாவது 2 வசனங்கள் அல்ஃபா என்னும் முதல் எழுத்தை கொண்டும் 2 வசனங்கள் பெத் என்னும் 2வது எழுத்தை கொண்டும், இவ்விதமாக எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றை கொண்டும் 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலே பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்காக அ அம்மா, ஆ ஆடு, இ இலை என்று ஒவ்வொரு எழுத்தை கொண்ட வார்த்தைகளை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதற்கான படங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதே வண்ணமாகத்தான் இந்த சங்கீதமும் எழுதப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக இந்த சங்கீதம் பல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமானதாய் இருந்திருக்கிறது. பலர் இந்த சங்கீதத்தை தவறாகவும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சங்கீதம் 37 முதல் 2 வசனங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். பொல்லாப்பும் நியாயக்கேடும் செய்கிறவர்கள் செழித்தோங்கி வளர்வதை பார்த்த தாவீதிற்கு மனவேதனையாயிருந்தது. இதே கருத்தை கொண்டதுதான் 73ஆம் சங்கீதமும். துன்மார்க்கமான மனிதர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள் செழித்தோங்கி வளர்வது போல தெரிகிறதற்கு காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே தேவன் விசுவாசிகளுக்கு இந்த பூமியிலே பொருளாதார ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்றைய விசுவாசிகளுக்கு அவர் அதை வாக்கு பண்ணவில்லை. நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிறது, இந்த பூமியிலே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்களின் நம்பிக்கை இந்த பூமியிலே இருக்கிறது. அந்த காலங்களிலேயும் மக்கள் தங்களை சுற்றி பார்க்கும் பொழுது அநியாயம் செய்கிறவர்கள், நியாயக்கேடு செய்கிறவர்கள் செழித்தோங்கி வளர்வதை பார்த்தார்கள். இந்த பொல்லாதவருடைய வயல்களிலேயும் நன்றாக மழை பெய்கிறதே, விளைச்சலும் அதிகமாக இருக்கிறதே என்று எண்ணினார்கள். ஆனால் நீதிமானாகிய ஏழையனுடைய வாழ்க்கையிலே அவன் கடினமான காலங்களை சந்திக்கிறான்.
இதற்கான காரணத்தை புரிந்து கொள்வது கடினமானதாய் இருந்தது. இறுதியாக தாவீது அவர்கள் பசும் புல்லை போல் வாடி போவார்கள், அறுப்புண்டு போவார்கள் என்பதை புரிந்து கொண்டார். ஹிட்லரை போன்றவர்கள் எத்தனையோ கொடுமையை விளைவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லை. தேவனுக்கு நேரம் கொடுங்கள், அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். இன்றைக்கும் தீமை செய்கிறவர்கள் செழித்தோங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அது உங்களை பாதிக்கிறதா இருக்கும் என்றால், உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. சங்கீதம் 37:3, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையையே செய்யுங்கள். கர்த்தர் மற்ற காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். வசனம் 4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருந்தாலும் நமக்கும் மிக பொருத்தமான ஒன்று. கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது தொடர்ந்து சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் நாம் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு காரியம் சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த அநேக கிறிஸ்தவர்கள் தேவனிடத்திலே குறைகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதில்லை. தேவன் நாம் நினைக்கும் வேகத்திலே செயல்படுகிறவர் அல்ல. எல்லா காரியங்களுக்கும் அவர் ஒரு காலகட்டம் வைத்திருக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்திலும் முந்துகிறவரும் அல்ல, எந்த ஒரு காரியத்திலும் பிந்துகிறவரும் அல்ல. எனவே பிரியமானவர்களே, தீமை செய்கிறவர்கள் செழித்தோங்குவதை குறித்து நீங்கள் கவலை கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து நன்மை செய்யுங்கள். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அப்பொழுது அவரே உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். அவரே உங்கள் காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நம்மை படைத்து பாதுகாத்து வருகிற நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். பல வேளைகளிலே நாம் எதிர்பார்க்கும் விடையை அவர் நமக்கு கொடுக்கிறது இல்லை. சில வேளைகளில் நாம் கேட்கும் காரியங்களுக்கு அவர் இல்லை, வேண்டாம் என்று பதில் கொடுக்கிறார். எது சிறந்தது, எப்பொழுது சிறந்தது என்பதை அவரே அறிந்திருக்கிறார். தேவன் ஒரு கடின இருதயம் உள்ள நியாயாதிபதி அல்ல. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:14.